வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி லேஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் லேஸ் வாங்கலாம். அதுக்கு மேலே பெருசு வாங்க போகும்போது இந்த டேர்னிங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுனா நீங்கள் இப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய லேஸ் வைக்கிறீங்கன்னா இந்த டேர்னிங் வந்து நீங்கள் ஒரு சைடு அடித்து முடிச்சுட்டு இன்னொரு சைடு அடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்னாகும், அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆகும். அதாவது இப்போ இந்த சைடு இந்த ஓரம் அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கீழே வந்து உங்களுக்கு இது விரிஞ்சு கொடுக்கறதுக்கு இடம் பத்தாது. அப்போ வந்து உங்களுக்கு பத்தாமல் இழுக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இந்த துணி வந்து இழுக்கும். இது இப்படி வந்து எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பெரிய லேஸ் வாங்கிட்டீங்க, அது தைக்கும்போது அந்த பிரச்சனை வருதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கும்போதே என்ன பண்ணணும்னா இங்கே கொஞ்சம் சின்னதாக ரொம்ப குட்டியாக ஃப்ளீட் மாதிரி கொடுத்துக்கோங்க. குட்டியாக வந்து கொஞ்சம் மடித்து கொடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து இந்த பக்கம் தைக்கும்போது உங்களுக்கு, ஏன்னா இந்த பக்கம் வந்து இது அதிகம், லென்த் அதிகம். ஓகேங்களா? இந்த சைடு வந்து குறுகலாக இருக்கும், இங்கே விரிவாக இருக்கும். ஸோ இந்த விரிவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லேஸ் வந்து விரிஞ்சு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல தூக்கிட்டு நிற்கும். சரிங்களா? அப்போ நீட்டாக தைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த குறுகலாக இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைச்சிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நமக்கு இந்த விரிவாக இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.